வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, பாவ கிரகங்கள் கேந்திராதிபதி ஆனால் அதிக பாதிப்பு தருமா அல்லது தோஷத்தை ஏற்படுத்துமா பற்றி பார்க்கலாங்க. கேந்திரத்துக்கு பாவ கிரகங்கள் அதிபதியாக வரும்போது அது தோஷத்தை ஏற்படுத்துமா அல்லது அதிகமாக பாதிப்பு கொடுக்குமா? இந்த மாதிரி கேந்திர அதிபதிகளாக பாவர்கள் வரும்போது அதிகமாக பாதிப்பு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க. நம் முன்னோர்கள் மூல நூல்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேந்திரத்தில் பாவ கிரகங்கள் அதிபதியாக வரும்போது அவங்களுக்கு பாருங்க நற்பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. ஏன்னா திரிகோணஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 5, 9ஆம் இடங்கள்ல சுப கிரகங்கள் இருக்கும் போதே தான் அதிபதியாக வரும்போது அது நல்ல பலன்களை அதிகமாக கொடுப்பாங்க. அதுவே கேந்திர ஸ்தானமான 4, 7, 10ஆம் இடங்கள்ல பாருங்க அவங்களுக்கு பாவ கிரகங்கள் வரும் பட்சத்தில் அவங்களுக்கு பாவ கிரகங்கள் அதிபதியாக வரும் பட்சத்தில் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுப்பாங்க. அதிலும் இன்னும் என்ன அப்படின்னா, பாவ கிரகங்களான செவ்வாய், சூரியன், சனி அப்படி இருக்காங்க இல்லைங்களா இந்த கிரகங்கள், அதுவே எந்த கிரகங்கள் முதல் தரமான பலன் யோகமான பலன் தரும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, செவ்வாய் பகவான் பாருங்க ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது அவர் நல்ல பலன்களை அதிகமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவான் கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது 2ஆம் நிலையாக அதிகமான நல்ல பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கு அடுத்தது சூரிய பகவான சொல்லப்பட்டிருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா செவ்வாய் பகவான் கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது முதல் தரமான யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும். அதுக்கு அடுத்த நிலை சனி, அதுக்கு அடுத்த நிலை தான் சூரியனை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இந்த அதிபதிகள், அதாவது கேந்திரத்துக்கு அதிபதியா இந்த செவ்வாய், சூரியன், சனி எந்தெந்த லக்னத்துக்கு வருவாங்க, அவங்க என்ன மாதிரி நல்ல பலன்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்கிறத இந்த பதிவில் விரிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துட்டா அவர் பாவர் கிரகம் இல்லைங்களா. செவ்வாய் பகவான் இந்த பாவ கிரகமாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் எந்த லக்னத்துக்கு கேந்திரத்துக்கு அதிபதியாக வருவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா, அந்த செவ்வாய் பகவான் பாருங்க ஃபர்ஸ்ட் கடக லக்னத்துக்கு பாருங்க அந்த செவ்வாய் பகவான் கேந்திரத்துக்கும் சரிங்க திரிகோணத்துக்கும் சரி அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு இந்த லக்னத்துக்கு யோகத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் ஆவார். இந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்குமான விருச்சக ராசிக்கு அதிபதியாகும். 10ஆம் இடமான கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய திசா காலங்களில் நட்பலங்கள் இந்த கடக லக்னத்துக்கு அதிகமாக கொடுப்பாரு. ராஜ யோகத்தை அதிகமாக கொடுப்பாரு. அந்த லக்னத்திலே இருக்கும்போது அது நீச்ச நிலையாக இருந்தாலும் சரிங்க, அந்த செவ்வாய்க்கு அவர் இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக நட்பலன் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த செவ்வாய் பகவான் பாருங்க இந்த கேந்திரத்துக்கு அதிபதியாக ஆட்சி பெற்று இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு பாருங்க நட்பலன்கள் எந்த மாதிரி கொடுக்கும் அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிறவர் யாரும் பூமிக்காரகர், விவசாய நிலத்தை நீர்ப்பாசனம் உள்ள இடத்தை எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால விவசாய நிலம் இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா, விவசாயம் சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருக்கும்போது செவ்வாய் நல்ல அமைப்பில் இருக்குன்னா விவசாய பூமி நிலங்கள் அது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, அந்த செவ்வாய் மகான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல அனுகூலமான கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட தொழிலுக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, சொந்த தொழில் ஆரம்பித்தாலும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ஆம் இடமான கேந்திரத்துக்கு அதிபதி அந்த இடத்துக்கு திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு, அந்த ஸ்தானத்துக்கு திக்பலம் பெறக்கூடிய 10ஆம் இடம் திக்பலம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று மூல திருகோண வீடும் செவ்வாய்க்கு அந்த மேசராசியை அமைப்பு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப், போலீஸ் வேலை இந்த மாதிரிலாம் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, காவல்துறை இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ராணுவம், படை இந்த மாதிரிலாம் அவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி செவ்வாய் இருக்கும்போது அவங்களுக்கு அதை எதிர்பார்த்த மாதிரி அந்த காலகட்டங்களில் அவங்க அந்த வயது காலகட்டங்களை எதிர்பார்க்குறாங்க வேலை, கவர்மெண்ட் வேலை, காவல்துறை, ராணுவம் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி செவ்வாய் இருந்து திசை நடந்து அல்லது செவ்வாய் சம்பந்தப்பட்ட திசை நடந்தாலும் சரிங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி நட்பலன்கள் யோகமான பலன்கள் அதிகமாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த செவ்வாய் பகவான் அடுத்த லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு பாருங்க அந்த சிம்ம லக்னத்துக்கு 4, 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கும் யோகாதிபதி அந்த அமைப்பில் நல்ல பலன்கள் அதிகமாக கொடுக்கும். ஒரு பாவ கிரகமான செவ்வாய் பகவான் ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு இந்த சிம்ம லக்னத்துக்கும் உண்டு அப்படிங்கிறதுனால
நான் மேலே சொன்ன அமைப்பு பலன்கள் எல்லாமே கூடுதலாக இந்த லக்னத்துக்கும் உண்டு. லக்னத்துக்கு அதிபதியான சூரிய பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, பாக்யாதிபதி 4ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால வீடு மன யோகமும் தந்தை மூலமா சொத்துக்கள் அமைகிறது. இந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் அதிகமாக இந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு உண்டு. செவ்வாய் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க, ஆட்சியாகவோ இந்த மாதிரி அமைப்பில் நல்ல ஆட்சி பெறாமல் இருந்தாலும் சரிங்க, அவர் நல்ல பாதிக்கப்படாமல் கேந்திர திருவோண ஸ்தானத்தில் இருந்தாலும் சரிங்க, பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதும், அவங்க திசை நடந்தால் நல்ல பண்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அடுத்த லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு பாருங்க, சூரிய பகவானை வச்சு சொல்றாங்க. இப்போ சூரிய பகவான் யாரு அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. இதன் ரொம்ப நல்ல அமைப்பு. அந்த கேந்திரத்துக்கு அதிபதியாக வந்து அந்த மூல திருவோண வீடான சூரிய பகவான் தன் வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கும்போது அவங்களுக்கு வீடு மனை யோக அமைப்பு, வண்டி வாகன அமைப்பு, தந்தை மூலமா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய கௌரவ அந்தஸ்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் அதிகமாக அந்த சூரியன் அந்த 4ஆம் இடத்துக்கு கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் ரிஷப லக்னத்துக்கு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த சூரிய பகவான் பாருங்க கும்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த 7ஆம் இடமான கேந்திரத்துக்கு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த லக்னத்துக்கும் வந்து நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த லக்னத்துக்கு பகை கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர்றதுனால கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் நீனா நானா, நை பெரியவளா நான் பெரியவளா, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய கணவன் மனைவியா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரிலாம் கணவன் மனைவி வரும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அங்கே சுபர்கள் பார்வை, அந்த லக்னத்துக்கும் சுபர்கள் பார்வை, 7ஆம் இடத்துக்கும் சுபர்கள் பார்வை, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வரும்போது மேற்கொண்டு கிரக அமைப்பெல்லாம் இருக்காங்க. கணவன் மனைவி ஒற்றுமையை பார்க்கக்கூடிய அமைப்பு அதில் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தால் தான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். ஆனால் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வந்து சூரியன் பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல அவங்க எடுக்கிறதா முடிவு, நல்ல முடிவு எடுப்பாங்க. ஆனால் எடுக்கிற முடிவெல்லாம் வந்து தான் எடுக்கிற முடிவாக தான் இருக்கும். அந்த மாதிரி அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பில் தான் வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்பு, அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? ஆனால் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால நன்மைகளும் அதிகம் உண்டு. சரிங்களா? கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா விருச்சக லக்னத்துக்கு பாருங்க, அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்துக்கு கேந்திரமான சிம்ம ராசிக்கு ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருந்தாலும் சரிங்க, அல்லது அந்த ஸ்தானத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல லக்னத்துக்கும் அந்த ஸ்தானத்துக்கும் மறையாம உட்கார்ந்து இருந்தாலும் சரிங்க, இந்த சூரிய பகவான் யோகாதிபதி அப்படிங்கிறதுனால விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருந்தா திக்பலம் ஆட்சி மூல திருகோண அமைப்பு இப்படியெல்லாம் வர்றதுனால அந்த கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூழ்நிலை அந்த சூரியனுடைய திசை நடந்தாலும் சரிங்க, அவனுக்கு நட்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும். சரிங்களா? அடுத்தது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா வந்து லக்னத்திலே அந்த சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு. இப்போ சூரிய பகவான் லக்னாதிபதியாக இருந்து லக்னத்திலே இருப்பது அப்படிங்கிறது லக்னம் கேந்திரத்துக்கும் திருகோணத்துக்கும் அமைப்பு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது திருகோண அமைப்பும் எடுத்துக்கலாம், கேந்திர அமைப்பும் அந்த லக்னத்தை எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத லக்னத்தில் லக்னாதிபதியான சூரிய பகவான் பாவ கிரகமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு, அவர் வந்து நல்ல திடகாத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ஊருக்குள்ள செல்வ செழிப்ப வசதி, அதாவது அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகை, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சனி பகவான் வச்சு நான் சொல்றேங்க. இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு பாருங்க 9ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இங்க பாருங்க, இங்க வந்து 9ஆம் இடமான இந்த ஸ்திர லக்னமாக வருது இல்லைங்களா, இந்த ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். இந்த பாதகஸ்தானமான 9ஆம் இடத்திலே இருந்தாலும் அந்த பாதகம் செய்ய மாட்டாரு சனி பகவான் இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திருகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய பாதகாதிபதியான சனி பகவான் பாதகம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற அமைப்பிலும், ரிஷப லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்பிலும், ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியான 10ஆம் இடத்துக்கு மூல திருகோணமான கும்ப ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால அது தொழில் ஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் தொழில் மூலியமா வளர்ச்சி இருக்கும், ஊருக்குள்ள மதிப்பு மரியாதை. சனி அப்படிங்கிற ஒரு
பொதுஜனம் வந்து அவங்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை யோக பலன்கள் அதிகமாக கொடுக்கும், சனி பாதிக்காமல் இருக்கும் பட்சத்தில். சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா சிம்ம லக்னத்துக்கு கேந்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான், அதாவது சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானும் நற்பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. என்ன திருமணம் வாழ்க்கை அப்படின்னு வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் மற்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நற்பலன்கள் அவங்களுடைய திசா காலங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கும்ப லக்னத்துக்கு பாருங்க. ஏற்கனவே கும்ப லக்னத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். கும்ப லக்னத்துக்கு வந்து பாருங்க, அவர் சனி பகவான் லக்னத்துக்கே வந்து அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. அதாவது லக்னத்துக்கு வந்து கும்ப லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. லக்னம் ஏற்கனவே கேந்திரம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? கேந்திரத்துக்கும் வரதுனால லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பதும் சிறப்பு. அதே போல லக்னத்துக்கு 7ஆம் இடமான சூரியனான சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்திலும் இருப்பதும் சிறப்பு. இதெல்லாம் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் அதிபதியாக இருக்கும்போது நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால நான் சொன்னேன். அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பாருங்க, செவ்வாய் பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு அதிபதி. ஒரு கேந்திரமான 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடமான வந்து லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் பகவான் பாருங்க 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போது சிறப்பான பலன்களை அதிகமாக நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு இடத்துல சரலக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதக ஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு. அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் லாபாதிபதி ஒரு அமைப்புல பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த இடத்துல பாருங்க, அந்த 4ஆம் இடத்தோட சம்பந்தம் பெறும்போது 4ஆம் இடத்துக்கு மறையாமல் இருக்கும்போது அவர் நற்பலன்கள் கூடுதலாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மகர லக்னத்துக்கு. ஏன்னா இந்த லக்னத்துக்கு பாருங்க, லக்னத்துக்கே லக்னத்துல வந்து பாருங்க ஒரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. அப்படி மகர லக்னத்துக்கு அதிபதிக்கு வந்து அந்த சனி பகவானா இருந்தாலும் மகர லக்னத்துக்கு அவர் வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு வர்றதுனால 4ஆம் இடத்தோட சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு வீடு மனை யோகா வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய செவ்வாய் உடைய திசா காலங்களும் நற்பலன்கள் அதிகமாக உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா கும்ப லக்னத்துக்கு 10ஆம் இடமான விருச்சக ராசிக்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக வரும்போது 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போது திக்பலம் பெற்றிருக்கும் போது செவ்வாய் பகவானால் நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த மாதிரி பாவ கிரகங்களான செவ்வாய் பகவான், சனி பகவான், சூரிய பகவான், இந்த பாவ கிரகங்கள் கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரும்போது அந்த கேந்திர ஸ்தானத்திலே இருக்கும் போதும் அவர்களுடைய திசா காலங்கள் கூடுதலான நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா பாவர்கள் பொறுத்த வரைக்கும் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு. யோகமான பலன் தரணும் அப்படின்னா அவங்க கேந்திர ஸ்தானங்கள்ல வலுப்பெற்று நின்றுருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்களை நல்ல பலன்கள் கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல பாருங்க, இந்த லக்னம்லாம் நான் வரிசையா சொல்லிட்டு வந்தேன்ல. சரிங்களா? இந்த லக்னத்துலலாம் இந்த இடங்கள்லாம் இந்த கிரகங்கள் பாவ கிரகங்கள் ஆட்சி பெற்று நின்று இருந்தாலும் அந்த கிரகங்களோடு அந்த லக்ன சுபர்களுடைய சேர்க்கை, பார்வை, அவங்களுடைய சம்பந்தம் சாரத்திலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பார்வை ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்பட்டிருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்களில் பாருங்க கூடுதலான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய பாவ கிரகங்களும் யோகத்தை அதிகமாக தரும் அப்படின்னு முன்னோர்கள் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற அமைப்பில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது அந்த லக்ன சுபர்களோடு சேர்க்கை சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்கள் நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கணும். ஆனால் அந்த கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள், அதாவது பாவ கிரகங்களாக இருந்தாலும் அந்த பாவ கிரகங்கள் நல்ல பலன் தரணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? அந்த லக்ன சுபர்களோடு சம்பந்தம் பெற்று இருக்கணும். ஆனால் அவங்க பாருங்க வக்ரம் ஆகியிருக்கக்கூடாது, ராகு கேதோட சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடாது, அடுத்தது வக்ர கிரகங்களுடைய சாரத்திலையும் இருக்கக்கூடாது, அடுத்தது அவங்க வக்ர கிரகங்கள் பார்வையிலும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த விதத்திலும் சம்பந்தப்படாமல் பாவ கிரகங்களான இந்த செவ்வாய் பகவான், சனி பகவான், சூரிய பகவான் இந்த கிரகங்கள் கேந்திரத்துக்கு அதிபதியாக வரும்போது அந்த கேந்திரத்தில் ஆட்சி பெற்று நின்றிருந்தாலும் லக்ன சுபர்களுடைய சம்பந்தம் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் போது அவங்களுடைய திசா காலங்களில் அவங்களுக்கு உண்டான அந்த கேந்திரத்துக்கு என்ன பலன் தரணுமோ அந்த ஆதிபத்தியத்துக்கு உண்டான பலன்களும் அந்த கிரகம் என்ன காரகம் பெற்றிருக்கோ அந்த காரகத்து மூலியமான நற்பலன்களும் கூடுதலாக அந்த திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு கொடுத்துட்டுனா அந்த திசை முடியும் உங்களுக்கு. சரிங்களா? நற்பலன்கள் பாவ கிரகங்கள் தரணும் அப்படின்னா கேந்திரத்தில் ஆட்சி பெற்றிருக்கும்போது இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது நற்பலன்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு.
நன்றி, வணக்கம்.